ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த காலை வேளையில நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்காக தான் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோட உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீயோ இப்போது கவலை தோய்ந்த முகத்தோடும் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோன்ற யோசனையோடும் என் குழப்பத்தோட கண் விழிக்கிறாய். என்ன நல்லா பாரு. என் மேல நம்பிக்கை வச்சினா உன் சாயப்பா எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாகவும் சுலபமாகவும் தானே முடிச்சு கொடுப்பேன். எல்லாவற்றையும் அறிந்த உன் சாயப்பா எல்லாத்தையும் உனக்கு சாதகமாகவும் முடிச்சு கொடுக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த நன்மையும் தீமையும் சேர்ந்து இப்போது கர்ம வினைகளாக உருமாறி உன் வாழ்க்கையிலையும் பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருந்தா நடப்பது எதையும் தவறாகவோ பயப்படும்படியோ நினைக்க மாட்டாதானே. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில தவறா நடந்துடுமா என்ன? உன் மனசுல இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாமே சரியாகிடுன்ற நம்பிக்கையோட இந்த நாளை துவங்கு. இன்று முதலாகவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியும் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை தரும்படியும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கதானே. அனுசரித்து போறதும் அன்போடு பழகுவதும் நல்லதுக்கே நன்மைக்குதான்னு புரிஞ்சுக்கோ. தண்ணீர் அமைதியா இருக்கும்போது தானே அதுல இருக்க தூசிகளும் குப்பைகளும் எல்லாமே தானாக அடியில் போய் அடங்கி போகும். அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது குழம்பி கவலைப்பட்டு யோசிக்காம அமைதியா இருந்துரு. எல்லா பிரச்சனையும் எல்லா கவலைகளும் தானாகவே அடங்கிவிடும் என் செல்லமே. ஏன்னா அன்போடும் அமைதியோடும் பாசத்தோடும் பொறுமையோடும் நீ இருந்தினா உனக்கான வேலைகளை எல்லாம் சுலபமா முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா எனக்கு சுலபமாக இருக்கும். மனிதர்கள் நிறைய பேரை நீ தினமும் உன் வாழ்க்கையில சந்திக்கிற. அதில் எந்த கையை குலுக்கிட்டு போகணும், எந்த கையோட சேர்ந்து உன் வாழ்க்கையை வாழணுங்கிறத நீ சரியா கத்துக்கிட்டா போதும். நித்தமும் உன் வாழ்வில் பார்க்கக்கூடிய மனிதர்களும் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் பேசக்கூடிய மனிதர்களும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் உன் கண்ணெதிரில் வந்துகிட்டு இருக்காங்க. யார் நல்லவங்க, யாரோட நட்பு கொண்டா சரியாக இருக்கும்னு யோசிச்சு மனிதர்களிடம் பழகுறதுக்கு நீதான் கத்துக்கணும். யாரிடம் கை குலுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நகர்ந்து போயிடணும். யாரிடம் எப்போதுமே நல்ல முறையில உறவு வச்சுக்கணும், பேசணும், பழகணும், நல்லது கெட்டதுக்கு கலந்துக்கணும்னு யோசிச்சு கலந்துக்கோ. நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்லமே. சுருக்கங்கள் விழணும்னா அது உன் முகத்திலும் நெற்றியிலும் வேண்டுமானா விழுகட்டும். உன் இதயத்திற்குள் ஏன் கவலை சுருக்கங்களை ரேகைகளாக வச்சிருக்க? ரேகைகள் என்பது கைகள்ல தானே இருக்கணும். இதயத்திற்குள் கவலை குழப்பம் எனும் ரேகை வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய இதயம் எப்போதுமே இளமையாக புதுமையாக புத்துணர்ச்சியோடு நல்ல ரத்தம் போடக்கூடியதாக இருக்கட்டும். தேவையில்லாத கவலைகளையும் குழப்பங்களையும் சுமந்து உன்னுடைய மனசுக்கும் உடம்புக்கும் நீயே கெடுதலை விளைவிச்சிக்காத. நீ வாழுகிற ஒவ்வொரு நொடியும், நீ சிரிக்கிற ஒவ்வொரு நொடியும், நீ சிந்திக்கிற ஒவ்வொரு நொடியும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஏன் நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கூட நித்தமும் புதுசு புதுசா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினைச்சு நீ ஏன் பயப்படணும்? தினமும் நீ செஞ்ச வேலையேவா செஞ்சுக்கிட்டு இருக்க? செய்கிற வாழ்க்கையையும் செய்கிற பார்க்கிற மனிதரையுமேவா பார்த்துக்கிட்டு இருக்க? புதிதாய் நிறைய விஷயங்களை பார்க்கிற, நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது தானே. துணிஞ்சு வாழ போராடு. உனக்கான வெற்றியை உன் சாயப்பா நான் அமைச்சு கொடுக்குறேன். கனவுகள் நனவாகணும்னா நீ கடினமாய் உழைச்சுதானே ஆகணும். உன் காட்சிகளும் உன் கனவுக்கான விலைகளும் நிச்சயம் உன் கண்களில் இப்போது வேண்டுமானால் பிம்பங்களாக தெரியலாம். கூடிய சீக்கிரம் நிழலெல்லாம் நிஜமாகும். உன் கனவுகள் எல்லாம் நனவாகும்படி உன் சாயப்பா நான் செய்யதான் போறேன். அதற்கான முதல் கட்ட வேலையாக தான் இப்போது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்த உனக்காக முடிச்சு கொடுத்துட்டு அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்தேன். ஓம் சாய்ராம்.